வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அனைவருக்கும் வணக்கம். இறை அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. நான் தமிழாசிரியர் குமாரன் பெருமாள். மீண்டும் இந்த இயங்கலை வகுப்பு தமிழ்மொழி பாடம், குறிப்பாக வேற்றுமை உருபு பகுதி 3இல் உங்களை சந்திப்பதில் உச்சி குளிர்கிறேன். இன்று வேற்றுமை உருபில் 3ஆம் மற்றும் 5ஆம் வேற்றுமை உருபை பார்க்க உள்ளோம். வாருங்கள் மாணவர்களே, பாடத்திற்கு செல்வோம். சரி மாணவர்களே, வேற்றுமை எனப்படுவது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமையாகும். வேற்றுமை 8 வகைப்படும். அவை: முதல் வேற்றுமை, அதாவது எழுவாய் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை மற்றும் 8ஆம் வேற்றுமை, அதாவது வெளி வேற்றுமை ஆகும். நாம் இன்று முதலில் காணவிருப்பது 3ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை உருபு ஆள் மற்றும் ஆண், ஒடு, ஓடு, உடன் ஆகும். எடுத்துக்காட்டு: வீடு வேலனால் கட்டப்பட்டது. இந்த வாக்கியத்தில் கோடிடப்பட்ட சொல் வேலனால். வேலனால் என்ற சொல்லை பிரித்தால் வேலன் கூட்டல் ஆள் என்று வரும். ஆகவே இந்த வேலனால் என்ற சொல்லில் ஆள் உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் 3ஆம் வேற்றுமை உருபுகள் அடங்கிய மற்ற சொற்களை பார்ப்போம். ஒன்றாவது, சிற்பி கூட்டல் ஆள் சேர்த்தால் சிற்பியால். இரண்டாவது, அறம் கூட்டல் ஆண் சேர்த்தால் அறத்தான். மூன்றாவது, தாய் கூட்டல் ஒடு சேர்த்தால் தாயொடு. நான்காவது, தந்தை கூட்டல் ஓடு சேர்த்தால் தந்தையோடு. ஐந்தாவது, ஆசிரியர் கூட்டல் உடன் சேர்த்தால் ஆசிரியருடன். தொடர்ந்து மாணவர்கள் கவனித்தில் கொள்ள வேண்டியது, 3ஆம் வேற்றுமையில் வலிமிகாது. எடுத்துக்காட்டு: 1. சிற்பியால் சிலை செய்யப்பட்டது. சிற்பியால் என்ற சொல்லில் ஆள் உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு வலிமிகவில்லை. 2. அறத்தான் சிறந்தவரே பாரி. அறத்தான் என்ற சொல்லில் ஆண் உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. ஆகையால் இங்கும் வலிமிகவில்லை. 3. தாயொடு சேயும் வந்தால். தாயொடு என்ற சொல்லில் ஒடு என்ற உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு வலிமிகவில்லை. 4. தம்பி தந்தையோடு பள்ளிக்கு சென்றான். தந்தையோடு என்ற சொல்லில் ஓடு என்ற உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இங்கும் வலிமிகவில்லை. இறுதியாக 5வது வாக்கியம், ஆசிரியருடன் சிறுவன் வந்தான். ஆசிரியருடன் என்ற சொல்லில் உடன் என்ற உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இங்கும் வலிமிகவில்லை.
தொடர்ந்து இனி நாம் 5ஆம் வேற்றுமை உருபை பார்க்க உள்ளோம். 5ஆம் வேற்றுமை உருபு இல் மற்றும் இன், நின்று, இருந்து ஆகும். எடுத்துக்காட்டு: வேலனில் சிறந்தவன் பாலன். இந்த வாக்கியத்தில் கோடிடப்பட்ட சொல் வேலனில். வேலனில் என்ற சொல்லை பிரித்தால் வேலன் கூட்டல் இல் என்று வரும். ஆகவே இந்த வேலனில் சொல்லில் இல் உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் 5ஆம் வேற்றுமை உருபுகள் அடங்கிய மற்ற சொற்களை காண்போம். 1வது முருகன் கூட்டல் இன் சேர்த்தால் முருகனின். 2வது வேலன் கூட்டல் இல் சேர்த்தால் வேலனில். 3வது கரம் கூட்டல் நின்று சேர்த்தால் கரத்தினின்று. 4வது கை கூட்டல் இருந்து சேர்த்தால் கையிலிருந்து. தொடர்ந்து மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவை: 5ஆம் வேற்றுமையில் வலிமிகாது. எடுத்துக்காட்டு: 1வது வாக்கியம் முருகனின் பல் உடைந்தது. முருகனின் என்ற சொல்லில் இன் உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு வலிமிகவில்லை. 2வது வேலனில் சிறந்தவன் பாலன். வேலனில் என்ற சொல்லில் இல் உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இங்கும் வலிமிகவில்லை. 3வது கத்தி கரத்தினின்று விழுந்தது. கரத்தினின்று என்ற சொல்லில் நின்று என்ற உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இங்கும் வலிமிகாது. 4வது தங்கை கையிலிருந்து குருதி வடிந்தது. கையிலிருந்து என்ற சொல்லில் இருந்து என்ற உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இங்கும் வலிமிகவில்லை. சரி மாணவர்களே, இறுதியாக 3ஆம் மற்றும் 5ஆம் வேற்றுமை உருபுக்கான பயிற்சியை காண்போம். இது மிகவும் எளிமையான பயிற்சி. பயிற்சியின் கட்டளை: சரியான 3ஆம் மற்றும் 5ஆம் வேற்றுமை வாக்கியத்தை அடையாளம் காண்க. சரி மாணவர்களே, உங்களுக்கு சுமார் 10 வினாடிகள் கொடுக்கிறேன். சரியான வாக்கியத்தை அடையாளம் காணுங்கள், பார்ப்போம். நல்லது மாணவர்களே, கொடுக்கப்பட்ட நேரம் கணிந்து விட்டது. வாருங்கள் சேர்ந்து சரியான விடையை காண்போம். முதல் வாக்கியம்: ராமுவால் பழம் பறிக்கப்பட்டது. ராமுவால் என்ற சொல்லில் ஆள் உருபு சேர்க்கப்பட்டது. எனவே இது 3ஆம் வேற்றுமை வாக்கியம். 2வது கந்தனின் கால் முறிந்தது. கந்தனின் என்ற சொல்லில் இன் என்ற உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இது 5ஆம் வேற்றுமை வாக்கியம். 3வது தங்கை தாயோடு பேசினார். தாயோடு என்ற சொல்லில் ஓடு என்ற உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இது 3ஆம் வேற்றுமை வாக்கியம். 4வது கிளி மரத்தினின்று விழுந்தது. மரத்தினின்று என்ற சொல்லில்
நின்று என்ற உருவு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இது ஐந்தாம் வேற்றுமை வாக்கியம். ஐந்தாவது, ராமனோடு சீதை வந்தாள். ராமனோடு என்ற சொல்லில் ஒடு என்ற உருவு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இது மூன்றாம் வேற்றுமை வாக்கியம். ஆறாவது, அமுதனில் சிறந்தவன் குமுதன். அமுதனில் என்ற சொல்லில் இல் என்ற உருவு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இது ஐந்தாம் வேற்றுமை வாக்கியம். அப்பாவுடன் தம்பி சென்றான். அப்பாவுடன் என்ற சொல்லில் உடன் என்ற உருவு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இது மூன்றாம் வேற்றுமை வாக்கியம். இறுதியாக எட்டாவது வாக்கியம், ஆதன் பள்ளியிலிருந்து வந்தான். பள்ளியிலிருந்து என்ற சொல்லில் இருந்து என்ற உருவு சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இது ஐந்தாம் வேற்றுமை வாக்கியம். எனவே மாணவர்களே, இன்றைய பாடத்தில் மிகவும் எளிமையான முறையில் நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் மூன்றாம் மற்றும் ஐந்தாம் வேற்றுமைக்கான விளக்கம் வழங்கப்பட்டது. மேலும் இப்பாடம் தொடர்பாக ஐயங்கள் இருப்பின் வழக்கம் போல என்னுடைய தொலைவெறி என்ற டெலிகிராம் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை தவறாமல் சந்தாதாரம் அதாவது சப்ஸ்கிரைப் செய்யவும். உடனே அறிவிப்பு மணி பெல் பட்டனையும் உடன் அழுத்தவும்.